நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏனென்றால் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் அவர்களுக்கான நிலங்களை பெற்று பிரிந்து தனித்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வாழ தொடங்குகிறார்கள். இது இங்கே மொழிவழிய மாநிலங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரிக்கப்பட்டு விட்டது. ஒரு மாநில உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை மாநில உரிமை, மாநில உரிமை என்று பேசுவார்கள். அந்த மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை என்பதை அந்த மாநிலத்தை எந்த மொழிவழி தேசிய இனத்திற்கென்று அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாநிலத்தின் அந்த இனத்தின் மகளோ மகனோ ஆள்வதுதான் முதன்மையான உரிமை. உரிமையிலே மிக முதன்மையான உரிமை. அந்தவன் அந்த மண்ணின் மகன் அந்த இனத்தின் மகன் ஆளாது பிரிதொருவன் ஆண்டு அவன் வாழ்ந்தால் அவன் அடிமை. அவன் உரிமை பெற்ற இனத்தின் மகன் அல்ல, அடிமை இனத்தின் மகன். அப்ப நாங்க யார்? நாங்க அடிமையா வாழ தயாரா இல்லை. போராடி செத்தாலும் சாபமே ஒழிய மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மாழ்வதே மேல் என்று வந்த மான பரம்பரை கூட்டம் அதை ஏற்க முடியாது. எங்க இனத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்குது. மாண்பு அது உயிர்மை நேயம். உலகந்தழிவி நேசித்தேன் என்ற பேரன்பு எங்கள் மாண்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எங்களுடைய கோட்பாடு. இன்னைக்கு நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு கீழே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதி வச்சிருக்குன்னா அந்த கோட்பாடு அவனுக்கு ஏற்புடையது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், பகுத்துண்டுவள் உயிர்கள் ஓம்புக, காக்கை குருவியும் எங்கள் சாதிதான், எங்கள் குலம்தான். அப்படி கோட்பாடு கொண்ட என் மாண்பை நான் பிரிதொரு இன மக்களை நேசிக்க மாட்டேன், வெறுப்பேன் என்று பழி சுமத்துபவர்கள் சிதைக்கிறார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள். இதுதான் எங்களுடைய வருத்தம். காவிரியில் தண்ணி தராத போது அடித்து விரட்டினார்கள். நாங்கள் எத்தனை கண்ணர்களை அடித்தோம்? முல்லை பெரியாற்றில் எங்களை அடித்து விரட்டினார்கள் தண்ணீர்கள். எங்கள் பிள்ளைகளை துன்புறுத்தி விரட்டினார்கள். கால்நடையாக நடந்து ஏதிலிகள் போல வந்தோம். எத்தனை மலையாளிகளை தாக்கினோம்? ஏன்? எங்கள் மாண்பு. எங்களை கொன்று குவித்தார்கள், வான்வெளியை தாக்கினார்கள். இராணுவ படை வைத்து, துப்பாக்கி வைத்து, பீரங்கி படைகளை வைத்து எங்கள் ஈழதாயகத்தில் கொன்று குவித்தார்கள். அப்பவும் என் தலைவன் மரபு வழி யுத்தத்தை தான், மரபு வழி போரைத்தான் கடைபிடித்தான். கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் குண்டு வீசிய என் தலைவன் பொது விமானத்தளத்தில் போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்? அவன் மாண்பு, அவன் பரம்பரை பழக்கம்.